இப்ப யாழ்ப்பாணத்திலே இப்ப நாங்கள் இப்ப சுமந்திரனுக்கு சாணக்கியனுக்கு எல்லாம் எங்கட மக்கள் சங்கூதி இருக்கிறவன் என்றால் நீங்க ஸ்ரீதரன் சேர் எடுத்தீங்கள் என்றால் கிளிநொச்சியில இன்றைக்கு மக்கள் அதாவது கட்சியினுடைய உறுப்பினர்களால தலைவராக தெரிவு செய்யப்பட்டு அவர் தமிழரசு கட்சியின் தலைவராக வந்திடக்கூடாதுதான் தன்னுடைய சூழ்ச்சியால தந்திரத்தால கொண்டு இந்த கட்சியை நீதிமன்றத்தில் சுமந்திரம் முடக்கி வச்சு. ஆனா அவர் ஒரு மனச்சாட்சியின்படி தன்னுடைய அதாவது நான் 8 மாவட்டத்திலே என் தமிழரசு இது ஒரு பெருமையாக சொல்றேன். ஸ்ரீதரன் சேர் பற்றி எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தாலும் அவற்றை ஒற்றை ஆளுமைக்கு நான் தலைவணங்குற இந்த இடத்தில் என்றால் மக்களை அரசியல் மேம்படுத்தின ஒரே ஒரு தலைவர் என்றால் நான் ஸ்ரீதரன் சேரத்தான் சொல்லுவேன். ஏனென்றால் கிளிநொச்சியில 90% மக்கள் தமிழரசுக்கு கட்சிக்கு வாக்குகளை போட்டு அறுதி பெரும்பான்மையோட அந்த 3 சபைகளும் வந்திருக்கு. நீங்கள் வடக்குல 34 சபைகள் 33 இருந்தாலும் இந்த 3 சபைகள் என்றால் பெரும்பான்மையோடு இருக்கு. மற்ற எல்லா இடமும் இந்த கூட்டாட்சி கோட்பாட்டுக்குள்ள தான் நிக்கணும். அவரை பிடிச்சு இவரை பிடிச்சு ஆரை பிடிக்கலாம் தான் இப்ப 20 ஓடி தெரியணும். ஆனா கிளிநொச்சியில சிறிது பேர் படுத்து கிடக்கலாமே. இந்த 3 சபைகளும் உறுதிப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 40 உறுப்பினர்கள் 36 உறுப்பினர்கள். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் அவர் மக்களை முழுமையாக அரசியல் மேம்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ கஜேந்திரகுமார உண்மையில சுமந்திரம் கூட முழுமையாக செய்யுது என்ற ஒரு முடிவுக்கு நான் பெறமாட்டேன். அதே மாதிரி தமிழரசு கட்சிக்கையும் தமிழரசு நான் 2 அணியாக பார்க்கிறேன். ஒன்று ஸ்ரீதரன் சேர் அல்லாடி கங்கால அரியநேந்திர நாட்கள் இங்கால வவுனதீபம் மையமாகப்படுத்தி இப்ப வவுனதீவில எல்லாம் நான் நினைக்கிறேன் 10 உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். 14 பேர்ல யாரு அது ஸ்ரீநேசன் சேர்ந்த இடத்துல அங்கால அந்த மட்டக்களப்பில் அந்த மருத்துவர் ஸ்ரீநாதன் நினைக்கிறேன் அவர் போட்ட உறுப்பினர்கள் எல்லாருமே வெற்றி பெற்றிருக்கிறார்.